நம்மளோட சேனல் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பெண்கள் எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னா பூஜை அறை சொல்லலாம். அந்த பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய பித்தளை சிலைகள், விளக்கு, இது எல்லாமே வந்து நம்ம சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், அதாவது ஜஸ்ட் ஒரு இன்ச் சைஸ்லேருந்து 6 feet வரைக்கும் எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கக்கூடிய ஷாப் தான் பாக்கில் கேண்டி கிராஃப்ட்ஸ். ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இந்த ஷாப்போட அட்ரஸ், டீச்சர், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பிராஸ் ஐடல்ஸ் அண்ட் காப்பர் ஐடல்ஸ், இந்த மாதிரியான சாமி சிலைகள், அது போக விளக்கு, நம்ம பூஜை அறையில் தொங்குற மாதிரியான விளக்குன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து முழுமுதல் கடவுள் அப்படின்னா விநாயகர் தான். அந்த விநாயகர் யாருக்குமே பிடிக்காமல் இருக்க மாட்டோம். ஸோ விநாயகர் சிலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான இந்த குட்டி விநாயகர்லேருந்து இந்த மாதிரி தாமரையில் இருக்கிற மாதிரியான விநாயகர் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, அதுலேயே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லாத சிலைகள் விநாயகர் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது யூனிக்காக நிறைய இதில் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான டிசைன்ஸில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய விதவிதமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஸில் இருக்குது. ப்ராஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காப்பர்லேயுமே சிலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராஸில் நான் இப்போ காமிக்கிறது கொஞ்சம் மீடியம் சைஸ், இதை விட குட்டியான சைஸ்லையும் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ்லையும் இருக்குது. ஸோ விநாயகர் சிலையிலேயே இந்த ஃபேஸ் மட்டும் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 500 rupeesல அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 1380. ஸோ அதோட சைஸ் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த விநாயகர் கூடவே வந்து புத்தி சித்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3100 rupees. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறது இது ஒரு குழந்தை விநாயகர், பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பிள்ளையார் சிலைகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே வந்து ரொம்ப ஹெவியான வெயிட்டு. அண்ட் இது வந்து 8500 rupees வருது. கண்டிப்பாக ஒத்த கையால் நம்மளால் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேடையில் உட்கார்ற மாதிரியான விநாயகர் சிலையிலேருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விநாயகர் சிலை, இதை விட பெரிய விநாயகர் சிலை கூட அவைலபிளாக இருக்காது. நான் உங்களுக்கு லாஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு. ஸோ அந்த இதோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கொடையோடு இருக்கிற மாதிரி. இது வந்து 80,000 rupees ப்ரைஸ் வருது. அண்ட் இந்த மாதிரி நமக்கு வந்து உருளிலேயே விளக்கு வர மாதிரி இதெல்லாமே பித்தளையில். அண்ட் இந்த உருளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டுக்கு மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டு வாசல் முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காமதேனு சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ அதுலேயே வந்து சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. எல்லாமே வந்து பிராஸ் தான், பட் இதுலேயே வந்து உங்களுக்கு வேறு மெட்டீரியல்லையுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை. பெருமாள்லேயே வந்து ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருந்தது. அண்ட் சிலை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சிவன் சிலைகள். சிவன், சிவலிங்கம், நந்தி இருக்கிற மாதிரி, சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கூட சிலை நிறைய இருந்தது. இந்த சிவன் சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1700 rupees வருது. அண்ட் சிவனோடவே சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் அது எல்லாம் சேர்த்து இருக்கிற சிலை இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. அண்ட் நந்தி மட்டும்னு இல்லை, நம்ம சிவனோட சேர்த்து நந்தி வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்து கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சிவலிங்கத்தில் சிவனோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே அந்த நாகமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து 3000 rupees ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த பெருமாள் சிலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸு. இது வந்து 1650. இது வந்து முழு பெருமாளாக வராது, பெருமாளோட அந்த பாதி உருவம் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து முழு உருவம் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1050 rupees வருது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 feet வரக்கூடிய பெருமாள் சிலை
பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக நம்ம கோயிலில் பார்க்குற பெருமாள் சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அம்சமான பெருமாள் சிலை இது. அப்படி பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நிறைய லக்ஷ்மி சிலைகள் தான். இது வந்து உங்களுக்கு 1500 rupees ப்ரைஸில் இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து ஃபினிஷிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளாக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய இருந்துச்சு. இது 1100 rupees ப்ரைஸு. இதெல்லாமே வந்துட்டு நடராஜ சிலைகள். அதுலேயே வந்து பெருசு ரொம்ப சின்ன சைஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சைஸ் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 1700 ரூபாய் வருது. அண்ட் அதுலேயே வந்து சின்னது 550 rupees. அண்டு சிவன் வந்து உங்களுக்கு ஃபுல் உருவம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான சிலையும் இருக்குது. இது வந்து 1800 ரூபாய் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மணன் அண்ட் சீதா இருக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப பெருசு. இது 7200 வருது. அதுலேயே சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மெயினாக நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய இன்னொரு சிலை வந்து அன்னபூர்ணி சிலை. அன்னபூர்ணி சிலையிலே ரொம்ப பெருசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3600 ரூபாய் வருது. அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு சின்னது பாருங்கள். இது வந்து 1450. அப்புறம் இதெல்லாம் வந்து காமதேனு சிலைகள் தான். இது வந்து 1960, கொஞ்சம் பெருசு. அண்ட் இது வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் 2050. நெக்ஸ்ட் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துர்கை அம்மன், லக்ஷ்மி, காளி இந்த மாதிரியான நிறைய அம்மன் சிலைகள் வந்து இருந்தது. இதில் இந்த லக்ஷ்மி சிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1400 rupees ப்ரைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன் சிலைகள் தான். இதில் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸு 2300 rupees ப்ரைஸில் இருந்தது. இதை விட பெரிய வராகி அம்மன் சிலையும் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப சின்ன சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 rupeesலேருந்தே அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருந்தது எல்லாமே வந்து அழகன், முருகன் சிலைகள் தான். இதில் வந்து சின்னதாக முருகர் மட்டும் இருக்கிறதுலேருந்து முருகன், வள்ளி, தேவானை இருக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. இதில் இந்த தனி முருகர் சிலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 700 rupees வேலோட அந்த மயிலோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு ராதே கிருஷ்ணர் தான். ஸோ ராதே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான சின்ன சிலை இது. இது வந்து 1100 ரூபாய். இதுலேயே வந்து ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சிலையும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோடு வரக்கூடிய டிசைன் இது. அந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வேணாம் அப்படின்னா ஃபுல்லாக கிட்டே வர மாதிரியான அந்த ஊஞ்சலோடு இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்த அந்த பிரா சிலைகள்லேயே ரொம்ப சின்ன சைஸ் எல்லாமே வந்து 1 inch சைஸில் வரக்கூடிய சிலைகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 130 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிள்ளையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130 rupees தான். ஸோ எந்த சைஸில் கேட்டிங்க அப்படின்னாலும் அந்த சைஸில் வந்து உங்களுக்கு எல்லா சிலையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம பெரிய சைஸில் பார்க்குற எல்லா சிலைகளுமே வந்துட்டு 1 inch சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸில் உங்களுக்கு எல்லாமே தனியாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் சின்ன சிலைகள் பார்க்கணும் அப்படின்னா இந்த செக்ஷனில் வந்து கூட நீங்கள் தனியாக அது மட்டுமே பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட சிலையிலேருந்து கிருஷ்ணர் சிலை, குபேர சிலை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு க்யூட்டான 1 inch சைஸ்லேருந்து 2 inch 3 inch அப்படின்னு எல்லா சைஸ் கலெக்ஷன்ஸும் வந்து ஒரே இதில் வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாமே வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா இவங்களோட வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கிராஸில் மட்டும் இல்லாமல் காப்பர்லேயும் சிலைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ராமர், சீதா, லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய ஒரு செட் தான். காப்பரில் 1500 rupees ப்ரைஸில் இருந்தது. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees ப்ரைஸில் இருந்தது. இதுலேயுமே உங்களுக்கு எல்லா சாமி சிலைகளுமே எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த முருகர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு 1300 rupees ப்ரைஸில் வருது.
நெக்ஸ்ட் இந்த சாய்பாபா சிலை, சாய்பாபாலையுமே வந்துட்டு உங்களுக்கு காப்பர்லேயுமே சின்னதுலேருந்து பெருசு அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 850 ருபீஸ் ப்ரைஸில் வருது. அண்ட் இந்த விநாயகர் பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் தான். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1200 அந்த மாதிரி ப்ரைஸ் வருது. பக்கத்துலேயே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விநாயகர்லேயே டிஃப்ரெண்ட்டான டிசைன், டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்களோட சிலைகள் நிறைய இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் செட்டு. 10 அவதாரங்களும் காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன சைஸு. இந்த செட்டு மொத்தமும் சேர்த்து உங்களுக்கு 5500 ருபீஸ் ப்ரைஸில் வருது. இதுவே வந்து உங்களுக்கு காப்பர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இதில் எல்லா அவதாரமும் காப்பரில் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது. இதிலே வந்து உங்களுக்கு பெரிய தசாவதாரம் செட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ காப்பரில் நம்ம பார்த்தோம் தசாவதாரம் செட்டு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பிராஸில் வரக்கூடிய தசாவதாரம் செட்டு. இது வந்து சின்ன சைஸு. ஸோ எல்லா அவதாரமும் சேர்த்து இது வந்து 5300 ருபீஸ் வருது. அதுலேயே வந்து நீங்கள் இந்த சிலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த சின்ன செட்டோட ப்ரைஸ் வந்து 5300. பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா பெரிய அந்த தசாவதாரம் உருவங்கள் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தசாவதாரம் செட்டு. ஸோ அந்த தசாவதாரத்துலேயே நிறைய விதமான டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அந்த சிலை மட்டும் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் அந்த பேக்ரவுண்டோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தசாவதாரம் செட் தான். இது வந்து காப்பரில் வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இது 9000 கிட்ட வருது. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சிலைகள் தான். கீழே ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பெரிய சிலைகள் வச்சுருக்காங்க. பெருமாள் சிலையிலேருந்து நடராஜர் சிலை, பிள்ளையார் சிலை, கிருஷ்ணர் சிலை, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களோட சிலைகளுமே வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் கீழே ஃபுல்லாகவே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலையில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அழகுக்காக கூட வீட்டில் அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் புத்தர் சிலை கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது அண்ட் ஸ்டோன் ஒர்க் இல்லாமலேயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஈஷா யோகா சிலை, அப்புறம் வந்து நடராஜர் சிலை கூட 6 ஃபீட்டில் அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அது. இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வரக்கூடிய காமாட்சி விளக்கு நிறைய இருக்குது. அந்த விளக்குலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உருவம் விரிச்ச மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த விளக்கு வந்து 1500 ரூபாய் வருது. இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். இதை விட பெரிய சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. ₹3700 வருது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கும் சரி, இல்லை கிஃப்டிங் பர்பஸ்க்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். அண்டு அதை வாங்குறவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து 250 ருபீஸ் ப்ரைஸில் வருது. அண்ட் இதுவும் வந்து ஒரு விதமான விளக்கு தான். கொஞ்சம் லீஃப் டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1100 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. நான் ரேண்டமாக ஒரு சில பொருட்களோட விலையை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு 300 ரூபாய் ப்ரைஸில் இருந்தது. அதுலேயே சின்னது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியான விலையில் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் 110 ருபீஸ்லேயே வருது. எல்லாமே வந்து உங்களுக்கு பித்தளை தான். இது வந்து துளசி மாடம் மாதிரியே வந்து ஒரு விளக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து 600 ருபீஸ் ப்ரைஸில் வருது. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. அண்ட் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குபேர விளக்கு. இதுவுமே உங்களுக்கு வேரியஸ் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் வந்து காமாட்சி விளக்குலேயே நிறைய விதவிதமான டிசைன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற ஷாப்ஸ்லாம் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி பித்தளை பூஜை ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயும் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் இவங்களோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஈசிஆர் அண்ட் இன்னொன்று வந்து அம்பத்தூரில் இருக்குது. 2 ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்டு இந்த மாதிரி பித்தளை மணியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து 450 ருபீஸ் ப்ரைஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வேல் மட்டும் தனியாக நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஓம் போட்ட மாதிரியான வேல் 500 ருபீஸ் ப்ரைஸில் வருது. அண்ட் இது வந்து ஜஸ்ட்டு வேல் மட்டும். இது வந்து 450 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. அண்ட் இதுவும் வந்து வேல் தான். இது கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் 150 ருபீஸ் ப்ரைஸில் வருது. இதெல்லாம் வந்து சாய்பாபா சிலைகள் தான். சாய்பாபா சிலையில் ரொம்ப பெரிய சிலை வரைக்குமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை நீங்கள் சாய்பாபா விரதம்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு சாய்பாபா சிலை வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தர் சிலை. அண்ட் இது வந்து ராமர் கோவிலே வந்துட்டு அப்படியே பித்தளையில் வச்சுருந்தாங்க. இது வந்து 4500 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் அது. அண்ட் குபேரர் இந்த மாதிரி எல்லாரோட சிலைகளுமே வந்து பித்தளையில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பித்தளை பொருட்களில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸில் பித்தளை நாளி வழக்கு அந்த மாதிரி வரும்ல அது. அண்டு டெக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பித்தளை மியூசிக்கல் செட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கு 330 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. அண்டு நான் அப்படியே காமிக்கிறப்பவே கீழே இருக்கக்கூடிய மற்ற கலெக்ஷன்ஸையும் பார்த்துருங்க. இதுக்கு கீழே இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஃபண்ட் பித்தளை சிலைகள் தான். இதெல்லாமே வந்து டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ஸ்டோன் ஒர்க்கோடையும் கொடுத்துருந்தாங்க, ஸ்டோன் ஒர்க் இல்லாமலேயும் இருந்தது. அண்ட் ஹிந்துஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பித்தளையிலேயே வந்து ஜீசஸோட ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் வந்து நிறைய சிலை இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பிராஸ் ஐடல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருங்காலியில் வரக்கூடிய பிரேஸ்லெட்டு, மாலை, ஸ்படிக மாலை இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. இது போக கருங்காலியில் வரக்கூடிய சிலைகள் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஐம்பொனில் வரக்கூடிய ஜென்ஸ் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுமே நிறைய டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து மியூசிக் பவுல். ஸோ இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் பவுல்லாம் கூட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி தட்டினோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக சவுண்ட் கேட்கும். இது வந்து கிறிஸ்டலில் பண்ணக்கூடிய அந்த கற்பக விருட்ச மரம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸு. ஸோ நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பூஜை ரூமுக்கு தேவையான மணியிலேருந்து இந்த மாதிரி 5 முக விளக்கு, குபேர விளக்கு, அப்புறம் நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து வெளியே டோரில் ஹேங் பண்ணுற மாதிரியான பெல்ஸு, இந்த மாதிரி பூஜை அறைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 1 இன்ச்சில் இருந்து 6 ஃபீட் வரைக்கும் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து அப் டு 3 lakhs ருபீஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நடராஜர் சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்டு இதே மாதிரி சின்ன சின்ன சிலைகள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கருங்காலியில் வரக்கூடிய சாமி சிலைகள் தான். இதுலேயுமே உங்களுக்கு பிள்ளையார், சிவன், முருகர்னு எல்லா சாமியுமே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கருங்காலிலே இந்த மாதிரி சூலம், வேல் இதெல்லாம் கூட இருக்குது. இதுவுமே பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடிய பொருட்கள் தான். இந்த மாதிரி கருங்காலிலேயுமே உங்களுக்கு அந்த வேல், சூலம் எல்லாமே வந்துட்டு சின்ன சைஸில் கூட அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கருங்காலி பிரேஸ்லெட்டு, கருங்காலி செயின், அதுலேயே வந்து வெள்ளி கேப் போட்ட மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. ஆர் காப்பர் கேப் போட்ட மாதிரியான கருங்காலி மாலை அதெல்லாமே இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருங்காலி பால்ஸோட சைஸை பொறுத்து வேரி ஆகும். இந்த காப்பர் கனெக்ஷனோட வரக்கூடிய கருங்காலி மாலையெல்லாம் உங்களுக்கு 1200 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. ஸோ ஷாப்பில் எங்கே திரும்பினீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகழகான அந்த சாமி சிலைகள் எல்லாமே பார்க்கலாம். சென்டர்லேயுமே வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. நான் அதோட ஒரு ஓவராலாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் அங்கங்கே ஒரு சில சிலைகள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஷாப் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் எவ்வளோ விதமான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சங்குலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளையிலேயே வச்சுருந்தாங்க. இவங்களோட ஷாப் நான் சொன்ன மாதிரி அம்பத்தூரில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயுமே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான செட் தான். இதெல்லாம் வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அண்டு நம்ம வந்து டெக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பித்தளை ஐட்டம் கூட நிறைய இருக்குது. அண்டு ஐயப்பர் சிலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் 18 படியோடவே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே. ஸோ யாருக்காச்சும் நீங்கள் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கே கிடைக்கும். ஸோ இந்த சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராகி அம்மன் சிலை 3600 rupees ப்ரைஸில் இருந்தது. அண்ட் புத்தர் சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வீட்டில் என்ட்ரு ஆகிறப்ப நம்ம வச்சோம் அப்படின்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இது வந்து 5800 rupees ப்ரைஸில் வருது. ஸோ நீங்கள் இந்த ஷாப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அப்படி தான் எனக்கு இருந்தது. அண்ட் நிறைய விதமான இந்த சிலைகள் பார்க்குறதுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். வர முடியாதவங்க ஆன்லைனில் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் நீங்கள் பார்த்து கூட ஷாப் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஃபேஸோடு வரக்கூடியது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான சிலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல ஐயப்பர் சிலையிலே வந்து 18 படியோடு வச்சுருந்தாங்க அப்படின்னு. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.